கவலையை விட்டொழியுங்கள். கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை. நம்முடைய உடல்நிலையும் நம்முடைய வாழ்க்கையும் தான் பலியாகுமே தவிர நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்கள் கையில் கொடுத்தால் மட்டுமே தான் நாம் கவலைக்குரியவர்களாக இருப்போம். என் வாழ்க்கை இது, இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இதை நான் முழுமையாக அன்பாக வாழ்ந்து கழிப்பேன் என்று சொல்லக்கூடிய யாரும் சோகமாக இருப்பதே இல்லை. இது நடந்த வாழ்க்கையில் சிறப்பாயிடும், இது நடந்த வாழ்க்கையில் சிறப்பாயிடும் எதுக்காகவோ காத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் அன்றாடம் சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை பற்றிய கவலையே நமக்கு இல்லை. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்ற தேடலிலே இருப்பதனால் நிம்மதி இழக்கிறோம். இந்த வினாடியில் நாம் அனைவரும் மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த வினாடியில் சூப்பர் விஷயத்தை சொல்றேன். எழுந்து சேர் மேல நின்று கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற விஷயத்தை சொல்றேன். என்னன்னா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது நேற்று இரவு இன்னைக்கு காலையில் உலகத்தில் 5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. நாமெல்லாம் இன்னும் இருக்கிறோம். எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. இயற்கை சுனாமி அனுப்புனாங்க, போலியே. வார்தா புயல் வந்தது, அதுக்கப்புறமா நிறைய புயல் வந்தது, போலியே. கொரோனா வந்தது, உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் போனாங்க, நாம போலியே. நம்ம இருக்கிறோம்ல. லைஃப் itself is sufficient to celebrate. இதோ இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் மிக கூர்மையாக கவனிங்க. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி? நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாம ஒரு இடத்துக்கு போவோம், ஏதோ ஒன்று தேடி போவோம். ஆனா இறை அருள் இருந்தா தேடி போறதை விட சிறப்பானது நமக்கு கிடைச்சிரும். கவனம். இந்த உலகம் நம் கவனத்தை பார்க்கிறது. இந்த பிரபஞ்சம் நம்முடைய மனங்களை பார்க்கிறது. நான் இறைவன் கிட்டையும் எதையுமே நான் கேட்கறது இல்லையே. அவனிடத்தில் மன்றாடி நான் எதையுமே பிரேயர் பண்றதில்ல. பயமா இருக்கு எனக்கு. ஏன் தெரியுமா? 2 வார்த்தை தான். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். நம்பர் 1. நம்பர் 2, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? நான் வழிபாடுதான் செய்வேனே தவிர இறைவேட்கை நிகழ்த்துவதே இல்லை. நான் போய் கொஞ்ச நேரம் இறைவனுக்கு முன்னால நிற்கிறேன், அவ்வளவுதான். நன்றி சொல்லுகிறேன். கஷ்டங்கள் இல்லையா? இருக்கு. பிரச்சனைகள் இல்லையா? இருக்கு. சத்தியமா சொல்றேனே, இன்னைக்கு வந்து நான் மேடம் கிட்ட 2 வார்த்தை கூட பேசல. கேட்டு பாருங்க. அவங்களே என்ன பேச விடல. இப்படி பேசுவேனே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆற்றல் நம்மை செலுத்துகிறது. அந்த ஆற்றலின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். ராஜேந்திரன் அண்ணா ஐயா சொன்னதை இங்க நான் சொல்றேன். தெரியல எனக்கு, நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் பட்டிமன்ற பேச்சாளர் இல்லை. அது ஒரு வாய்ப்பு தான், அது ஒரு மகிழ்ச்சி தான். என்னுடைய இலக்கு அது கிடையாது. உங்கள் மனங்களுக்குள் என் வார்த்தையை செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை உயர்ந்த நிலையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் என் பயணம். அந்த பயணத்தில் தான் நான் இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வீசுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பறவைகள் இல்லப்பா, பறவைகள் அது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதற்கு முன்னாலேயே கூடு கட்டிரும். ஆணும் பெண்ணும் சேராது, கல்யாணம் பண்ணிக்காது. நம்ம முறையில் சொல்லணும்னா கல்யாணம் ஆகாது. கல்யாணத்துக்கு முன்னாலே 2 பேரும் வீடு கட்டிடுவாங்க முதல்ல. அதற்கு பிறகுதான் ஆணும் பெண்ணும் சேருவார்கள். என்ன காரணம், என்ன சயின்ஸ்னு கேட்டா, முட்டை கட்டும்ல வயிறுல, முட்டை வரும்ல. நீங்க யாராவது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா? இங்க சமையல் செய்யும்போது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா? ஓடு பார்த்துருக்கீங்களா எப்போவாவது முட்டை கோழியில? ஓடு இருக்குன்னா அது 1 மணி நேரம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா முட்டை வெளியில வந்திருக்கும். ஓடு எப்போ கட்டோன்னா முட்டை போடுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஓடு கட்டும்.
ஓடு கட்டிருச்சுன்னா முட்டை அது போட்டுறணும். கோழிக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே பறக்கின்ற பறவைகளுக்கு பிரச்சனை. கூடு கட்டி இருக்கணும், அது அப்போதான் அது முட்டை போட முடியும். இதுல எந்த பறவைக்கு பெரிய பிரச்சனைன்னா குயிலுக்கு. ப்ரொஃபசர் சொல்றாருங்க என்கிட்ட, குயிலுக்கு பிரச்சனைமா, ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அது என்ன பண்ணுமா, நான் இப்போ சொல்றேன், நிமிர்ந்து உட்காருங்க, முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னு உட்காந்து கேட்கக்கூடாது. சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்த எல்லார் வாழ்க்கையில ஒரு உயர்வு நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்கும். இப்படி இருந்தா இப்படி உயர்ந்திருக்கும் 2 இன்ச். எப்பவுமே நிமிர்ந்து உட்காருங்க. முதுகு தண்டை ஒரு நாளைக்கு 8 முறை நேர் பண்ணிக்கோங்க. கூன் விழவே விழாது. இப்படி இருக்கணும். அவர் சொல்றார், குயிலுக்கு பிரச்சனை. குயில் என்ன பண்ணுமா, வயிற்றுல முட்டை வந்த உடனே இந்த கடைசி 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் ஆண் பெண் 2 பேருக்கும் தெரிஞ்சிருமா முட்டை போடணும். உடனே அது என்ன பண்ணுமா, ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் குயிலை ஒரு இடத்துல சேஃப்டியாக உட்கார வச்சுட்டு போய் கூடை தேடுமா. என்ன கூடு? காக்கா கூடு. காக்கா கூடுலேயும் முட்டை இருக்கணும். முட்டை இல்லைன்னா இது போய் போட்டால் தள்ளி விட்டுரும். முட்டை இருக்கிற காக்கா கூட 1 மணி நேரத்தில் தேடி ஆகணும். 1 மணி நேரத்தில் தேடி அதை கண்டுபிடிச்சிருமாங்க. இப்போ உள்ள காக்கா இருக்குது. காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா? என்ன பண்ணுமா பாருங்க, இயற்கை பாருங்க என்ன பண்ணுமா, நேரா பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா. ஆண் குயில் அது திரும்பி பார்க்கும்ல, சீண்டி சீண்டி கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டிலிருந்து. அது பறந்து போய் அதை ஒரு சுற்றி கூட்டிட்டு வரதுக்குள்ள 45 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுமா. அதுக்குள்ள இந்த பெண் குயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும், சைன், போ காலியாக இருக்கு, போய் முட்டை போட்டு வந்துடும். அந்த பெண் குயில் போய் முட்டை போட்டு வந்துடும். இப்போ விஷயம் முடிஞ்சுதுன்னு நாம் நினைக்கிறோம். அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கு பிரச்சனை தொடங்குதுன்னா, காக்கா கூட்டில் முட்டையாக வந்து உட்காந்துருக்கிறாருல ஒருத்தர், அவருக்கு பிரச்சனை தொடங்குது. எப்படி? காகம் அடை காத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில் வந்த உடனே எல்லாரையும் காப்பாற்றுறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாற்றுமா. ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆன உடனே அது சிறக விரித்து கீச் கீச்சுன்னு கத்தும்ல, வாய் திறந்த பசிக்கு. அப்படி கத்தும்போது எல்லார் வாயிலையும் சோறு போடுற காக்கா இது வாயை மட்டும் பார்க்குமா. என்ன சவுண்டு சரியில்லை, டிஃப்ரெண்ட் சவுண்ட். வேர் இஸ் அவர் ஃபேமிலி சவுண்ட்? எங்க நம்ம ஃபேமிலி சவுண்ட் எங்க? அதுக்கு தெரியாது இல்லப்பா. அந்த குஞ்சுக்கு தெரியுமா இது தன் தாய் இல்லைன்னு? தெரியாது. மறுபடியும் வாய் திறந்து அதே மாதிரி கத்தும்போது காக்கா என்ன பண்ணுமா, சாப்பாடை வாயில போடாம அது வாயில கொத்துமாங்க. குஞ்சு வாயில கொத்துமா. நான் பாரதியை யோசிச்சு பார்க்கிறேன். நான் பாரதி சொல்றான் அந்த வார்த்தையை, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே தூணிய அருகினிலே கேணியும் இளநீரும், கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நான் கத்தும் குயிலோசையா? அப்படியே மறுபடியும் அங்கே அந்த கூட்டுக்கு போயிடுங்க. வாயில கொத்து வாங்குதல்ல குயில். நீங்க வாழ்க்கையில என் தமிழ் உறவுகளை நீங்க எங்கேயும் குயில் பாடுறத பார்த்துக்கோங்க. அதனுடைய பாட்டுல பர்மனண்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம்தான் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லித் தருகிறேன், கணவன்மார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், மனைவிமார்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு, மாமியார்களுக்கு, மாமனார்களுக்கு சொல்லித்தரேன், அத்தைமார்களுக்கு சொல்லித்தரேன், நாத்தனார்களுக்கு சொல்லித்தரேன். உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து
பசிக்காக, அது என்ன பசியோ, கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாதீர்கள். கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள், வாழ்வார்கள், பெரிய ஆளாக வருவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது. குழந்தைகளுடைய வாயில் கொத்தி விடாதீர்கள். உங்களை நம்பி வந்திருக்கின்றவர்களுடைய வாயில் கொத்தி விடாதீர்கள். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய குழந்தையை ஒரு டீச்சரை, ஒரு அம்மா என்கிட்ட வந்து டீச்சரில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் உங்கள் காலேஜில். காலேஜ்லலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியாது, ஸ்கூலில் சேர்க்கணும். இந்த பக்கத்தில் இருக்க எங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக எனக்கு தெரியாது, நான் எங்கள் ஸ்கூல் நான் எப்படி சொல்கிறது, போய் சேர்த்துக்கோங்க. மேடம் எனக்கு ஒரு அட்வைஸ். என்ன? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மேடம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ இருக்கிற சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது. நான் பிஎட் படித்தவன், நான் டீச்சர், பேசிக்கலாக ரெகுலரில் படித்தவன், பேசிக்கலாக எம் டீச்சர், அப்புறமா தான் பேராசிரியர். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயே 5 வயசில் குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த குழந்தை லூஸ் ஆயிடும். படித்தெல்லாம் பெரிய ஆளாக வராது, வந்துருச்சு விட்ட மாதிரி சுத்தம். 17 வயசில் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். நம்மில் எத்தனை பேர் வந்து இவங்களோட சண்டை போடுறாங்க, அந்த பையன் மட்டும் நல்லா எழுதுறான், இவன் ஏன் மக்கா இருக்கிறான், அவன் அந்த வீட்டில் பிறந்தான் அதனால் அவன் அப்படி இருக்கிறான், இவன் உங்கள் வீட்டில் பிறந்தான் அதனால் அவன் இப்படி இருக்கிறான். நாங்கள் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. நானும் தான் மக்கா இருந்தேன், ரெக்கார்டு வேற ஆகுது. எப்படி சொல்கிறது இதை? 4ஆம் கிளாஸ் நான் ஃபெயிலு. ஏன் ஃபெயிலுன்னு கேட்கணும் நீங்கள். மேத்ஸ் எக்ஸாமில் ஃபெயில். 80 மார்க் வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு 80 மார்க், வகுத்தல் கணக்கு 20 மார்க். எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும், தெரியாத கணக்கை ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கினேன் 20க்கு. 3 மணி நேரம் 80 மார்க் எழுதவே இல்லை. கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா நிறுத்தினாங்க. டிடென்ஷன் வந்துருச்சிங்க. எதுக்குங்க, நல்லா தானேங்க படிக்கும், எங்க பேப்பரை பாருங்கண்ணா. எங்கள் அம்மா பேப்பரை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏங்க இத்தினூண்டு எழுதி இருக்குது, நிறைய அது 80 மார்க் எழுதவே இல்லைங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லியிருக்கிறேன். நான் எழுதுன்ட்டு இருக்காங்க, 20 நிமிஷத்தில் எழுதிட்டேன். மறுபடியும் 5th ஸ்டாண்டர்ட் வேண்டாம் 6th போன்ட்டாங்க. இப்போ நான் ஃபெயிலா டபுள் ப்ரமோஷனா? நம்மில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வசப்படாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஏய் நீ பிறந்த போது உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா கூட வரல. எப்போ வெளிநாடு போகிறதுக்கு நிற்கிறேன், 1997, சின்ன வயசு எனக்கு. சூட்கேஸ் வச்சுட்டு நிற்கிறேன், பேச்சுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அம்மா சொல்லிச்சிங்க, உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல தெரியுமா? எங்கள் அப்பாவை பார்க்குறேன், எங்கள் அப்பா சைலண்ட்டாக இருக்கார், பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். அந்த டைம்லையா சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அம்மாக்கள் இருக்கிறீங்களே, அந்த டைம்லையா சொல்லும் வரல. ஏன்? கருப்பாக பிறந்த பொம்பளை பிள்ளை, அப்பாவை பார்த்தேன் உண்மையான. எங்கள் அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்பா கம்முன்னு இருந்தார். இப்போ உண்மைதான் நடந்திருக்கு. ஒன்று சொல்லிட்டு ஆண்களுக்கு சொல்லட்டுமா? விஷம் இருக்குல்ல, விஷம் வாயில் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இருக்குது, காதில் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இல்லை. காதில் விஷத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள், தீர ஆரோசியங்கள். பல நேரங்களில் காதுகளில் விழக்கூடிய விஷத்தினால் அப்பா வரல. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்னை தூக்கிக்கிட்டு கையில் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு பழைய துணியில் சேலையில் என்னை சுற்றிக்கிட்டு வந்திருக்குது எங்கள் அம்மா வெளியில். இதோ உங்கள் முன்னால் வெற்றி பெற்ற ஒரு பேராசிரியராக பேச்சாளராக இருக்கக்கூடிய நான். என்னை முதல்ல எங்கள் அம்மா கையில் சுற்றிக்கிட்டு வெளியில் வராங்க. கையில் 1 ரூபா 75 பைசா துப்புரவு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல.
பால் வாங்கணும். அப்பா வீட்டுக்கு போக வழி தெரியாது, மாமனார் வீட்டுக்கு போக வழி தெரியும். வெளியில் வந்து ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டு இதெல்லாம் எங்கள் அம்மா இப்போ வாசலில் சொல்லுது. 7 மணிக்கு எனக்கு போர்டிங், 4 மணிக்கு ஆரம்பிக்குது, 4:40 வரைக்கும் போகுது இந்த பஞ்சாயத்து. செருப்பு போட்டு நிற்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அசரல, நானும் அமைதியாக கேட்டுருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் வரும்பொழுது அவசரப்படாதீங்க. நீங்கள் போகிற காரியத்தை விட முக்கியமான விஷயங்கள் அது. கவனிங்க, நின்று மிக கவனம். நான் கேட்குறேன். அம்மா வெளியில் வந்தாங்களாம், ரிக்ஷாக்கார் இருந்தாரா, ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டாங்களாம், அண்ணா பச்சை உடம்புக்காரி, புள்ள பெற்றிருக்கேன், புருஷன் கூட்டு போகிறதுக்கு வரல, டுப்டி போட்டிருப்பாங்க எங்கள் அம்மா, கையில் புள்ளைய வச்சுருக்கேன், கையில் ஒரு கூடை. என்ன வயசு இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு? 25-26 வயசு. பார்டர் தோட்டத்துக்கு மாமனார் வீட்டுக்கு வழி தெரியும், கூட்டு போய் விடுவியா? 1 ரூபா கொடுனாரா ரிக்ஷாக்கார். அம்மா சொன்னாங்கன்னா 4 அண்ணா இருக்குது, 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா தருவேன், கூட்டு போவியா இல்லையா? எனக்கு பஸ் ஏற தெரியாது. அந்த மிரட்டல்ல அவர் வர சொல்லிட்டார், உட்காருமான்ட்டார். எங்கள் அம்மா என்னை ஏற்றி உக்காந்தாங்கல்ல, அந்த டைமில் இந்த சேலையிலேருந்து 2 கால் டுபுக்குன்னு வெளில வந்திருக்கு. அது பிங்காக இப்படி கால் எந்த தொங்கி இருக்குது பாதம். எங்கள் அம்மா அதை பார்த்துக்கிட்டே வந்துச்சான். அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எங்கே போனோன்னு தெரியாமல் பொம்பளை பிள்ளைய மாரோடு அணைச்சிக்கிட்டு போகிறேன், அந்த 2 காலையை மட்டும் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேம்மா, அந்த 2 கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. அப்படியே நின்றுட்டேங்க நான். சொன்னாங்க, நீ போனா அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா பாப்பா கால் நினச்சிரு. ஏன்னா பாருங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். கவனம். எங்கள் அம்மா என் மொழியில் சொன்னாங்க, உங்கள் அம்மா உங்கள் மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் மனைவி உங்கள் மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா உங்கள் கணவர் உங்கள் மொழியில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு புரியணும். போய் கால் நினைச்சிரு கடல்ல. ஏன்னா என் புள்ள கால் தொட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம். நினப்பு பாருங்க எப்படி இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. கால் நினைச்சனா இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் சூப்பர் மேட்ரு என்னன்னா, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? என்னை கூட்டிகிட்டு போனார்ல ரிக்ஷாக்கார், அவர் அந்த 10 பைசாவை வாங்கவே இல்லை. பிறந்த உடனே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். 10 பைசா செலவு இல்லாமல் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது இது வரைக்கும் நிற்கலை. ஏன் புள்ள பொய்யெல்லாம் சொல்லாதுங்க. முதல்ல உங்கள் டீச்சரை கவனிங்க. நான் சொல்லட்டுமா? சூப்பராக சொல்லும் உங்கள் பிள்ளை, பொய் சூப்பராக சொல்லும். அம்மா அப்பாட்ட சொல்லாது. அது எப்படி சொல்லணும்னு டீச்சர்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புனீங்க, நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2வது பேர் இருக்குது, பாட்ஷா. பயமாக இருக்குதுங்க இப்போல்லாம் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்க. எதையுமே சொல்ல முடியல. நான் இங்கே ஸ்கூலுக்கெலாம் வருவேனே, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் இவங்களுக்கு ஆதரவாக பேசலை. 100 நாள் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? என் கையால் கொடுத்துடாதீங்க. 100 நாள் இங்கே வந்து உங்கள் பிள்ளை என்ன பண்ண போகுது? 100 நாள் வரணுமா? ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. 95 ஓகே தான். ஒரு காது குத்துக்கு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு சாவுக்கு போங்க, ஒரு சடங்குக்கு போங்க, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போங்க. உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வைக்க கற்றுக் கொடுங்க. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. உறவுனா என்னன்னு சொல்லித்தாங்க. இப்போல்லாம் நான் வந்து காலேஜில் இப்போ தான் NSS கேம்ப் முடிச்சுட்டு வரேன். ஆட்கள் வந்து விருந்தினர்கள் உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வச்சுருக்கோன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்து சமோசா, பிஸ்கெட்டு, டீ. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? விளங்கிறோம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் டீ. டீயை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா பிஸ்கெட் சாப்பிடுவோமா? ஏன் இப்படி இருக்குது தெரியுமா? பிள்ளைங்க வேற எந்த காரணமும் இல்லை.
வீடுகளுக்கு விருந்தாளிகள் வருவது நின்று போய்விட்டது. அவர்களை பரிமாறக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, விருந்தோம்பல் செய்யக்கூடிய பழக்கம் இன்றைக்கு வீடுகளில் குறைந்து போன காரணத்தினால் குழந்தைகளுக்கு எப்படி பரிமாறுவது என்று கூட தெரியவில்லை. நமக்கு தெரியுதானா? நமக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல. நமக்கும் தெரியறதில்ல. ஹோட்டலில் இப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒரு காலத்தில் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஹோட்டலில் ஆர்டர் பண்ண கூட தெரிய வேண்டாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் போதும். வாழ்க்கை வேகமாக ஓடுகின்ற பொழுதும் நான் சொல்லுகிறேன், பெற்றோரியம் என்பது சில பண்பாடுகளை, சில நாகரீக கூறுகளை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எல்லாமே மார்க் வாங்கிறது, எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு எங்கே இருக்கிறான்னு இன்னைக்கு தெரியாது. நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன், நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்னங்கிற தெளிவு முதல்ல வரட்டும். பைபிளில் ஒரு சின்ன வார்த்தை ஒன்று வருது. நான் எப்போவுமே எல்லா புத்தகங்களையும் வாசிப்பேன். ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு அந்த மதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கருத்தில் உறுதியுடையவள் நான். குரான் படிக்கணும்னா முஸ்லீமாக தான் இருக்கணும், பைபிள் படிக்கணும்னா கிறிஸ்துவராக தான் இருக்கணும், வேத உபநிஷதங்களை படிக்கணும்னா இந்துவாக தான் இருக்கணும், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்திருக்கணும் இல்லை. நாலேஜ் இஸ் எவ்ரிதிங். Grab it. Wherever it is, grab it. Just understand, listen, observe. Don't agree, accept. Accept பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து கொண்டும் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யாமலும் இருக்கிறோம். பைபிளில் ஒரு வார்த்தை வருதுங்க. நான் உங்க எல்லார் பெற்றோர்களுக்கும் சொல்றேன், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம்? Stay alert. நாம இங்க இருக்கிறோம், ஆனா நம்முடைய கவனம் வேறு எங்கெல்லாமோ இருக்கிறது. யார் ஒருவருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தன்னைத்தானே சரியா தயார் பண்ணிக்கிறாங்க. நான் தலைமைச் செயலகத்துக்கு போயிருந்தேங்க, பேர் சொல்ல விரும்பல. ஒரு IAS ஆபீசர் எப்படி தெரியுமா இருந்தார்? குத்து விளக்கில் ஒரு தீபம் ஏத்தனா, அந்த குத்து விளக்கு நின்று எரியும்ல தீபம், அப்படி இருந்தார். சாயந்தரம் 5 மணி அப்படி இருக்கார். நான் நினைச்சு பார்க்குறேன், என் பிள்ளைகள் எல்லோரும், இந்த தேசத்து பிள்ளைகள் எல்லோரும் இவரை போல் இருக்க வேண்டும்னு நினைச்சேன். எப்படி இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்? நம்ம பிள்ளைகள் ஏற்றி வச்ச தீபம் மாதிரி இருக்கிறாங்களா? இருக்கணும்னா நான் சொல்ற இந்த 2 விஷயத்தை உங்க மனசுல எடுத்து போட்டுட்டு போங்க. முடிஞ்சா பேரண்டிங் பண்ணுங்க. பேரண்டிங்கிறது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. உயிரியல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதனால் வரக்கூடிய பிள்ளை பிறப்பு கிடையாது. பெற்றோராக இருப்பது என்பது பெரும் கடமை, பெரிய விஷயம். எங்க அம்மாவுக்கு 80 வயசு நெருங்குது, இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அம்மா தான். அப்படின்னா எல்லாருக்கும் அப்படிதானே? இல்லை, இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கும் என்னை திட்டுவாங்க, இன்னைக்கும் என்னை ஒழுங்கா உட்கார சொல்லுவாங்க, இன்னைக்கும் என்னை தட்டு கழுவ சொல்லுவாங்க, இன்னைக்கும் உட்கார இடத்துல கொஞ்சம் சேரோ இதோ நகர்ந்து இருந்ததுன்னா சரியாயிட்டு உட்கார் அப்படிம்பாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது கண்ணாடி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு போ, உன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு முன்னால் நீ முதல்ல உன்னை பார்த்துட்டு போ வச்சிருக்காங்க. என்ன வயசு எனக்கு, அவங்களுக்கு என்ன வயசு? அம்மா அம்மாவாகத்தான் இருப்பார், அப்பா அப்பாவாகத்தான் இருப்பார் கடைசி வரைக்கும். இதோ என் அண்ணன் மகளுக்கு குழந்தை பிறந்தது, எல்லோரும் போய் குழந்தையை பார்த்தார்கள். என் அண்ணனும் அண்ணியும் போய் தன் குழந்தையை பார்த்தார்கள். அவங்க பொண்ணை பார்த்தாங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் பேர குழந்தை. அம்மா அப்பா எப்பவுமே அம்மா அப்பா தான். இது எப்போ நமக்கு புரியும்? நாம் குழந்தைகளிடத்தில் பேசும்போது தெளிவாக. இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்கள் குழந்தை உங்களிடத்தில் எவ்வளவு குழப்பமா பேசினாலும் நீங்க அந்த குழந்தை கிட்ட தெளிவா பேசுங்க. அம்மா அப்பா முன்னால இருக்கும்பொழுது அம்மா பையனை திட்டினார்னா, அப்பா தயவு செஞ்சு அம்மாவை திட்டாம இருங்க. அப்பா திட்டினார்னா, அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி அம்மா கிட்ட குறை சொல்லாம இருங்க. இது 2மே நம்ம செய்யறதே இல்லை. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். ஒரு நல்ல பேரண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பல நேரங்களில் நாம் அதில் எங்கேயோ சரிக்கிறோம்.
அந்த சறுக்கல் நேரிடாமல் நல்ல பேரண்டா இருக்கிறதுக்கான வழிதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பாருங்க, பைபிள்ல ஒரு சின்ன கதை மாதிரி வருது. ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் ஏன் தெரியுமா? ஒரே குவாலிட்டி தான். அவர் தெய்வம் கடவுள் என்பது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய ஃபெய்த். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ப்ராஃபிட்டுங்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ஞானிங்கிறாங்க. நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேங்கிறத ஹீ இஸ் அ வே அப்படின்னு சொல்கிறாங்க டு அட்டைன் த ஆல்மைட்டி. எல்லாம் கருத்தியல் ரீதியாக எல்லாம் இருக்கட்டும். உலகத்தில் மனிதனாக பிறந்தார். கிருஷ்ணன் உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ராமன் உலகத்தில் மனிதராக பிறந்தார். முகமது நபி உலகத்தில் மனிதராக பிறந்தார். திருவள்ளுவர் உலகத்தில் மனிதராக பிறந்தார். பாரதி உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த அவர்கள் சாதித்த சில சாதனைகளுக்காக இதுவரைக்கும் அவர்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன எவிடன்ஸ் எடுத்து நான் பார்க்குறேன். வாழ்க்கை ரொம்ப குறுகலானது. 80 85 வயசு, 90 95 வயசுக்கு அப்புறமா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுலேயும் ரொம்ப உருப்படியாக இருக்கிறது 60 65 வயசு வரைக்கும். அதுக்குள்ளே பெஸ்ட்டாக வாழறது எப்படி? அடுத்தவர்களுக்கு பெஸ்ட்டாக வாழறது இல்லை, நமக்கு நாம எப்படி பெஸ்ட்டாக வாழறது? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒரு திட்டம் இருக்கணுமா இல்லையா? இந்த சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பத்தி எரியும், எனக்குன்னு வாழ்க்கையில் இன்னாங்க இருக்குது, அப்புறம் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான். அப்போ சாப்பிடாத, ஒன்றும் செய்யாத, பிள்ளைங்களுக்காகவே இருக்கிறல்ல, சாப்பிட்றல்ல. கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் குற்றம்தான். முதலில் உன்னை கவனித்துக்கொள். நல்லா சாப்பிடு, நல்லா இரு, நல்ல படி. ஒரு 2 மணி நேரம் உனக்கு மட்டுமே செலவழி. ஒழுக்கமா இரு, ஆரோக்கியமா இரு. பாருங்க, பைபிளை வாசிக்கிறேன். ஏன் ஜீசஸை சொன்னேன்னா, ஜீசஸ் இஸ் அ மேன் ஆஃப் நோ மூட். அவர் மூடுன்னே ஒன்று கிடையாதான். விருப்பமின்மை, சோம்பல் எதுவுமே இல்லையா அவர்கிட்ட. அவரை கோச்சிக்கவே முடியாது, அவரை கோவப்படுத்த முடியாது, அவரை சிரிக்க வைக்க முடியாது. அவர் தன்னிலையில் முழுமையாக இருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில ஆண்களும் அப்படி இருப்பாங்க. ஆனால் 100% இருப்பாங்களான்னு தெரியாது. ஜீசஸ் 100% பெஸ்ட் மேன். அவர் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிற ரொம்ப நுட்பமான விஷயந்தான், புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஃபினான்ஷியலாக யோசிச்சுக்கோங்க, படிப்பாக யோசிச்சுக்கோங்க, உறவாக யோசிச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் மேட்டர். பெண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கன்னி பெண்கள், கன்னியாஸ்திரிகள். அவர் பெயரால் நோன்பு நொறுக்கக்கூடியவர் தூங்கிட்டு இருக்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு குரல், பைபிள் சொல்லுதுங்க, கன்னியாஸ்திரிகளே எழுந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான மணவாளன் வந்து விட்டார், போய் அவரை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரும் கட 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 கடன்னு எந்திரிக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு கிரைசிஸ் வருதுன்னா நாம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது பைபிள் சொல்லி தருது. எழுந்த கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணாங்களாம்? புத்தியுள்ள கன்னியாஸ்திரின்னு ஒரு வார்த்தை போடுது அதில் பைபிள். புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம்? எப்போ வருவாங்கன்னு அசிரீரி சொல்லலை, நைட் ஆயிடுச்சுன்னா முகம் தெரியலனான்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தத்தை எடுப்பதை பார்த்து தானும் எடுத்துக்கொண்டார். புத்தியற்ற புத்தியுள்ள கன்னிமார்கள் ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க, அது புத்தியற்ற கன்னிமார்கள் பண்ணலை. தீபம் எரிந்ததற்கு பிறகும் அது அவிந்து போகின்ற அளவிற்கு அவர் வரலனா கூடுதலாக எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது தெரியல. ஆர்வத்தில் கடவுடன் எடுத்துட்டு போறாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. மணவாளன் வரவில்லை, வருவது தாமதமாகிறது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது, சூரியன் அஸ்தமிக்குது, இருள் தொடங்குது, எல்லோரும் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டார். பைபிள் படிக்கும்போது ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏற்றிக்கிட்டாங்களா? வரல. எல்லா தீபங்களும் அணைய தொடங்கின. புத்தியுள்ள கன்னிமார்கள் தான் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை போட்டு தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு கையிலே தீபத்திற்கான எண்ணெய் இல்லை. அவர்கள் எண்ணெய் இருந்தவர்களிடம் வந்து கேட்டார்கள், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when crisis raises, no one will help you.
கிரைசிஸ் வரும்போது யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னாங்க, எங்க எண்ணெய் எங்களுக்கே போதுமானதா இருக்கு, நீங்க போய் எண்ணெய் விற்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு ஏற்றி வச்சுக்கோ. அறிவுரை சொல்லு. பைபிள் சொல்லுதுங்க, அடுத்த கட்டம் இதுங்க எல்லாம் ஓடுதுங்க எண்ணெய் வாங்கிறதுக்கு. எண்ணெய் வாங்கி பற்ற வச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மணவாளன் வந்து போய்விட்டார். போய் கோயிலில் கதவடைச்சுக்கிறார். வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறங்கள். உள்ளிருந்த ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், யார் நீங்கள்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார். இல்லையே, உங்களை நான் பார்க்கவில்லையே. நாங்கள் அங்கேதான் இருந்தோம், நான் உங்களை பார்க்கவில்லையே. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம். கதவு திறக்கவே இல்லை என்று சொல்கிறது பைபிள். when you are not ready, நீங்கள் ரெடியா இல்லைனா அந்த பிரபஞ்சம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கூடுதல் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா? கையில் இருப்பதை மிச்சம் செய்கிறீர்களா? அல்லது கூடுதலான ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறீர்களா? இன்றைய வாழ்க்கையை இன்றே வாழ்ந்து தீர்த்து கட்டி போய்விடுகிறீர்கள். நாளைக்காக தவிப்பதிலேயே உங்கள் வாழ்க்கை வீணாகிறது. எதற்காக படிக்கிறோம்? 17 to 25. ஆஃப்டர் தட் வாழ்க்கை நல்லா வாழறதுக்கு தானே அங்க கோட்டை விடுறாங்க. 17 to 25 எல்லாம் அதுக்கு பிறகு பாதிப்படைஞ்சு கொண்டு இருக்காங்க. நான் அந்த 17 to 25 பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக முடித்தேன் பாடத்தை. இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே உயர்நிலையில் யூஜிசி பேமெண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கு. பிடித்துக்கொள்ளுங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். இந்த ஸ்கூல் சொல்லுதா நீங்கள் அந்த ஸ்கூலில் சேருங்க, இந்த ஸ்கூல் வந்து வெற்றிகளை உங்கள் குழந்தைகளுக்கு தரணும், பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த பள்ளிக்கூடமும் எந்த குழந்தைக்கும் வெற்றியை தராது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே தவிர வெறும் போய் சேருவதனால் வெற்றி பெறுவதில்லை. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பானா? சில விஷயங்களை நீங்களும் தான் செய்யணும். நான் செய்வதிலிருந்து என்னை தடை செய்வது எது, என்னை தடுப்பது எது? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நம்ம நிறைய கவலையோடு இருக்கோம்லப்பா. எனக்கு புரியவே இல்லைங்க உங்களுடைய கவலை எதன் பொருட்டு. லிஸ்ட் போடுங்களேன், இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. இதெல்லாம் என் கவலை. இந்த ஆம்பளைங்களை இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட்டு இது என்ன தெரியுமா, அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே அவங்க அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நிறைய ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. பொண்டாட்டியை திருத்தணும். நீ டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, we have our own dignity. எங்களுக்கு சுயமரியாதை உண்டு. அந்த சுயமரியாதையோடு ஒரு பெண்ணை நடத்தணும். எல்லா ஆண்களும். ஒரு அம்மா கை தட்டுது, கூட அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்கார். பல நேரங்களில் நான் செய்கிற தப்பு சொல்கிற விஷயம் பாருங்க. குரானில் ஒரு வார்த்தை இருக்குங்க, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள். நான் வார்த்தைங்க. புரிந்தவர்கள் சொர்க்கவாதிகள். பெண்கள் அவர்கள் அன்பானவர்கள் கிடையாது, கடவுளிடம் இருந்து வந்த பரிசு பொருள். ரூமி, அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள். காட்டுமிராண்டிகளே அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறான் ஜலாலுதீன் ரூமி. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். வலிமை சேர்ப்பது தாய் முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். பாரதி. எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம், மனையாளும் தெய்வம். பாரதி. வீடுன்னு ஒன்று இருக்குன்னா, உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது அவர்களுக்கும் இவர்களுக்கும் பொருந்தும். இது எப்படி வேல்யூ பண்றது? ஆண் பெண் எப்படி வேல்யூ பண்ணிக்கிறது? இப்போ நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், நான் அப்படி பார்க்குறீங்க வச்சிட்டு இருந்தேன், தொலைஞ்சு போச்சு. ஆம்பளைங்க மாதிரியா? இங்கே ஒரு பேக்கெட்டு, இங்கே ஒரு பேக்கெட்டு, இங்கே பின்னால் 2 பேக்கெட்டு, சைடில் 2 பேக்கெட், மொத்தம் 6 பேக்கெட்டோடு அலையிறீங்க. எங்களுக்கு பேக்கெட்டே கிடையாது.
கையில் அந்த பர்ஸ். நானும் பேக்கெட் வச்ச புடவை கட்டலான்னு பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பேக்கெட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. மெட்டபாலிசம் மேடம், நம்ம நாட்டினுடைய பெண்களுக்கான மெட்டபாலிசம் அப்படி. நம்ம என்ன பண்ணுறது? சாப்பிட்ற சாப்பாடு அப்படி, வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை. இட்லி, தோசை, சோறு, தயிர் சோறு, சாம்பார் சோறு சாப்பிட்டா என்ன ஆகுறது? அவ்வளோதான். என்ன இருக்குதோ அவ்வளோதான். அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஆரோக்கியமாக இருக்கிறியா, புத்தியோடு இருக்கிறியா, கடந்து போ. பாருங்கள், பர்ஸ் வச்சுருந்தா தொலைஞ்சிருச்சு. எவ்வளோ நல்லவங்களா தெரிஞ்சாங்க தெரியுமா? வந்த உடனே எனக்கு மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் மேடம், காணோம் மேடம். ஜான்சி மேடம் என்ன கேட்டிருப்பாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூப்பர். பஸ்ஸில் அப்புறம் கேளுங்க, என்ன பஸ்ஸு? சித்தலை பார்க்க வர பஸ். விட்டுட்டு போயிடுச்சு, போயெல்லாம் தேட முடியாது. அழுவுற ஜான்சி என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? இவ்வளோ அழுவுறியே, உள்ள 30 ரூபா. என்ன சிரிக்கிறீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்ஸு 3 லட்சம் ரூபா. நமக்கு வேல்யூ பண்ணுறதே தெரியல. இவங்களால நமக்கு என்ன நடக்கும்? அது 30 ரூபா தான், அவங்க 3 லட்சம் ரூபா. புருஷனால நமக்கு என்ன நடக்கும்? 30 ரூபா. புருஷன் 3 லட்சம் வேல்யூ. பொண்டாட்டியால என்ன நடக்கும்? 3 ரூபா. பொண்டாட்டி 30 லட்சம் வேல்யூ. அம்மா அப்பாவால் என்ன நடக்கும்? அம்மா அப்பாவால் 3 பைசா தான். அம்மா அப்பா 3 கோடி கொடுத்தாலும் வராது. எனக்கு அப்பா இல்லை, இறந்துட்டார். அம்மா தான் இருக்காங்க, பார்த்துக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ உங்கள் அம்மா உங்களோட தான் இருக்காங்களா? இல்லை, நான் தான் எங்கள் அம்மாவோட இருக்கிறேன். வித்தியாசம் இருக்குல்ல? என்னோட எங்கள் அம்மா இருக்கிறதுக்கும் எங்கள் அம்மாவோட நான் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையே? வேல்யூ பண்ண எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன், கவலைப்படாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறேன், பேரழகானவர்கள் எல்லாம் கவலையில் முகம் வாடி போய் குரூபியாக தெரியுறீங்க. சிரிச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா? எங்கள் மேடம் சிரிக்க விடுறானுங்க. நான் கூடங்க நல்லா போவேங்க காலேஜுக்கு. சூப்பராக போவேன் காலேஜுக்குள்ளே. எங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் ஹெச்ஓடி கேட்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன். அதான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. என்ன ஒரே கவலையாக? சந்தோஷமாக இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மளை கவலையாக்கிறோம் தெரியுமா? கவலைப்படாமல். கிளாரான்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறேன். ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ்க்கு ஆரம்பித்தது கிளாரா. 97 இயர்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு ரகசியத்திற்கான வார்த்தை உங்களுக்குலாம் வேணுமா? அந்த வார்த்தை 97 வயசுலேயும் அழகாகவும் அறிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வார்த்தை. நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு காரணம், துயரங்களையும் துக்கங்களையும் நான் சுமப்பதே இல்லை. என்ன செய்கிறீர்கள்? பதில் சூப்பர், கவனம். நான் மறந்து விடுகிறேன். கேள்வி கேட்குறவன் சூப்பராக கேட்குறான். இல்லையே, நீங்கள் எதேனும் மறந்தீர்கள் என்றால் கூட இருக்கின்றவர்கள் ஞாபகப்படுத்துவார்களே. அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் நினைவுபடுத்துகின்ற பொழுது நான் மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்றதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேங்கிறாங்க. வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் நம் வெற்றி தோல்வி இருக்கு. கம்பராமாயணம் படித்து வளர்ந்தவனா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு கம்பராமாயணம். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு,
அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. இப்போ கூட நான் போன வாரம் மெல்பர்ன் போய் வந்தேன், ஆஸ்திரேலியா. கம்பராமாயணம் தான் போய் பேசிட்டு வந்தேன். சூப்பர் இலக்கியம் அது. ஆனால் ஆர்வம் இருந்தால் தானே, எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் தானே குழந்தையும் வளரும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு கவிதை பாட்டு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட், நான் அப்படி வளர்ந்தேன். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டுக்குள்ள குழந்தை ஒரு 23 வயசு அம்மா ஆடி ஆடி பாட்டு சொல்லி, என்ன பாட்டு பாடுதுன்னு பார்த்தா குழந்தை கேன்னு சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுது கனடாவில். என்னடா பாட்டு இதுன்னு போய் பார்த்தா, காற்று மேலே காற்று கீழே, காற்று லெஃப்டில் காற்று ரைட்டில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்றடிக்குது, அது ஈன்னு சிரிக்குது. நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது சொன்னேன், உன் புள்ள இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா ரசனை கெட்டு டாட்டூ கிட்டு போட்டுட்டு அலைஞ்சாருன்னா குறை சொல்லாத. ஆரம்பித்து வச்சது நீ. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எனக்கு சொன்ன பாட்டே வேற. என் தந்தை மீது தாய் மீது சாட்சியாக சொல்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் விழுந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழ்க்கை நமக்கு தலை வணங்கிட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது அந்த நெப்போலியனுடைய டூமை வந்து மேலே படிக்கட்டில் ஏற்றி எங்களை பார்த்துட்டு கீழே கூட்டிகிட்டு போய் அந்த பியானோ மாதிரி வச்சுருந்தாங்க, காட்டினாங்க. மேலே 37 படி. நான் சுகிசிவமையா எல்லாம் மேலே ஏறுறோம். திருவாரூர் சண்முகம் சார், நம்ம தமிழறிவு மணியன் ஐயா எல்லாம் மேலே ஏறும். மேலே ஏறி போய் பார்த்துட்டு அப்புறம் கீழே கடகடன்னு இறங்கி வந்தால் இந்த பெரிய ஹாலில் வச்சுருக்கான் நெப்போலியனுடைய கல்லறையை. நான் கேட்டேன் அந்த கைடுங்க, வா பெரியவங்களாம் வந்திருக்காங்கல்ல, கீழேயே இருக்குல்ல, எதுக்கு 37 படி ஏற வச்சு மேலேருந்து பார்த்து மறுபடியும் கீழே கூப்பிட்டு போனேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, என் தலைவன் நெப்போலியனின் கல்லறையை கூட யாரும் இப்படி நேரடியாக பார்த்து விட முடியாது, தலை குனிந்துதான் பார்க்க வேண்டும் என்பதற்காக மேலிருந்து அழைத்து வந்து கீழே போய் கொண்டு வந்தன்றான். என்ன மரியாதை பாருங்க. தன் தலைவன் மீது ஒருவனுக்கு இருக்கிற நெப்போலியன் சொல்லுங்க பிரான்ஸ் நாட்டில். அப்படி எப்படி இவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள்? நான் எப்படி உருவாகிறேன், நீங்கள் எப்படி உருவாகி இருக்கிறீர்கள்? இதோ ஜான்சி எப்படி உருவாகி இருக்கிறார், எப்படி உருவாகிறீர்கள் நீங்கள் எல்லாம், நான் எல்லாம். நான் சொல்லட்டுமா, வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். ரொம்ப பலம் இல்லாமல் நோ சொல்ல முடியாது. 7:30 மணி IPL டிக்கெட் 2 கிடைச்சிருக்கு. என்ன வைத்தால கத்திட்டு இருக்கிறேன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதுதானே நீங்க, எதில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதானே நான். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு? நான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நான் சொல்றேன். கம்பராமாயணத்தில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க, சொல்லுங்க பாப்போம், சும்மா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் என்ன? ராமன். 2 உடனே லக்ஷ்மணன் கொண்டீங்களா? பரதன், லக்ஷ்மணன், வெரி குட். இந்த குட்டி பையன் கத்தனாம் பாருங்க, சூப்பர். ஆக்சுவலாக பல பேருக்கு தெரியாது, நகுலன் சகாதேவனெல்லாம் வழிச்சு விடுவாங்க மகாபாரதத்துலேருந்து. ஏன்னா அவன் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. சத்ருகன் அதுதாங்க இன்னைக்கு ஹீரோ, உங்கள் எல்லாருக்கும் ஹீரோ. உங்கள் குழந்தைக்கு ஹீரோவா கடவுளாக ராமனை நிறுத்திக்கோங்க. பட் பின்பற்ற வேண்டிய நாயகனா சத்ருக்னனை நிறுத்துங்க. யார் தெரியுமா சத்ருக்னன்? சத்ருனா பகை, இக்னன்னா அழிக்கிறது. பகை அழித்தவன் சத்ருக்னன். என்ன பகை அழிச்சான்? நான் ஃபுல்லாக படித்து பார்க்குறேன், ராமாயணத்தில் ஒரு போர்லையும் அவன் ஈடுபட்டதில்லை. ஆனால் திருப்பி திருப்பி படிக்கிறேங்க, இந்த 10,000 பாட்டையும் படிக்கிறேங்க. ஒரு டைம்லையும் சத்ருக்னன் ராமனிடத்தில் பேசினதா குறிப்பே இல்லைங்க. யாரேனும் குறிப்பு இருந்தால் எனக்கு எஜுகேட் பண்ணணும்.
ராமன் அவன் பேசினதே இல்லை ராமன் கிட்ட. இங்க கூட பிறந்த அண்ணங்க ராம சாமிங்க, தெய்வம், பேரழகன், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். பேரழகன் அண்ணன். சத்ருக்னன் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, பேசினதில்லை. வாய் அதான் பகை அழித்தல். அப்படி எப்படி நான் இன்டர்லிக் பண்றேன்? கவனம் பெற்றோர்களே, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. பரதனுடைய நோக்கம் ராமன் பாதுகையை எடுத்து நாடாள்வது. பர்வீன் சுல்தானாவின் நோக்கம் பேராசிரியராக இருப்பது, பொதுமக்களிடத்தில் நல்ல விஷயங்களை பேசுவது. இவர்களுடைய நோக்கம் பள்ளிக்கூடத்தை நடத்துவது. உங்களுக்கு என்ற நோக்கம் உண்டு. கடவுள் அதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட படைப்பில் லக்ஷ்மணனின் நோக்கம் ராமனோடு இருப்பது. அப்படி என்றால் சத்ருக்னனின் நோக்கம் என்ன? பரதனோடு இருப்பது. பரதன் ரொம்ப சுமாரான புகழ் பெற்றவன், ஆனாலும் நல்லவன். 1000 மடங்கு நல்லவன், கோடி மடங்கு நல்லவன் ராமனை விட. ஆனால் அவ்வளவு கரிஸ்மெட்டிக் ஹீரோ கிடையாது. நோக்கம் என்ன? பரதனுக்கு தாழ்பணிந்து இருப்பது. பரதனுக்கு தாழ்பணிந்து இருக்கும் பொழுது அதை குலைக்கக்கூடிய, அதை வெட்டக்கூடிய ஒரே சக்தி ராமனின் சௌந்தரியம். ராமனின் சௌந்தரியத்தை பார்த்துட்டா பரதன் பின்னாலாம் போக முடியாது. இலக்கு என்ன? பரதன் பின்னால் போறது. என் இலக்கு என்ன? உங்களிடத்தில் பேசுவது. உடல் நலம் இருக்கோ நலம் இல்லையோ வா, நான் வேற எங்கேயாவது போயிட்டேன்னா நிச்சயமாங்க. ஏல் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பேராசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்க. நான் போலியே, மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நான் போல. எனக்கு இந்த கல்லூரி போதுமானது. SIT காலேஜ் தேனாம்பேட்டை, அங்கே பேராசிரியராக இருக்கிறது. பணம் இல்லை, எல்லாம் போலியே. சத்ருக்னன் எந்த பகையை அழித்தான்? ராம சௌந்தரியத்தை பார்த்து விட்டால் என் இலக்கு கெட்டு போகும் என்பதற்காக ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து விட்டு போனானே, அந்த சத்ருக்னனுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடம். அது IPL இருக்கட்டும், அது பெரிய பெரிய விஷயங்களா இருக்கட்டும், பெரிய படங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என் இலக்கை குலைப்பதற்கு எது வந்தாலும் அது பகை என்று யார் நினைக்கிறோமோ அவர்கள் உலகத்தில் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை பெறுகிறார்கள். நான் உங்கள் எல்லோருக்குமாக பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்தில் 2 உயர் பதவிகளை அடையணும்னு நான் நினைக்கிறேன். 1, நல்ல பெருசா சம்பளம் வாங்காம நல்ல பெரிய சம்பளத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த நிலைக்கு உயரணும். நம்பர் 1. நம்பர் 2, சைன் பண்ணுற இடத்துல இருக்கணும். சைன் பண்ணுற பெண்ணினுடைய இங்க் கிரீன் கலரில் இருக்கணும். இது 2 என் ஆசை. அப்படிப்பட்ட நோக்கத்தில் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். பணத்தை நோக்கியதல்ல. இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவன் பெரும் ரகசியத்தை சொல்லுகிற எவனும் எவ்வளோ நம்மளை பற்றி நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் அது 3 நிமிஷம்தான். அது ஒன்றும் பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. அறத்தோடு ஒழுக்கத்தோடு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளை சிறகு விரிய அனுமதியுங்கள். அவர்கள் சிறகு விரிந்து பறக்கட்டும். என் செம்புட்பறவையே சிறகை விரி பற. நானும் ராஜாளிதான். ராஜாளி போல் சிறகு விரிந்தவன் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.